ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான இந்த வீடியோ சீரிஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 59 ஆப்ஸ் வந்து பேன் பண்ணாங்க இல்லையா, அதை டிக்டாக்லாம் பேன் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய ஆப்ஸ்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் சாட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது அந்த சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஜ்னு ஒரு அவங்க வந்து புதுசாக ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஜ்னு ஒரு அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 29 பண்ணியிருக்காங்க போன மாதம். ஸோ அந்த ஆப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். A to Z பார்த்துக்கலாம். இது வந்து டிக்டாக் ஆல்டர்னேட்டிவாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். கூடிய சீக்கிரத்திலே அதில் நிறைய அப்டேட் வரதா இருக்குது. ஸோ இந்த ஆப்னை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அந்த ஆப் எப்படி இருக்குது, என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் தானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய உடனடி அப்டேட்ஸ் உங்களோட டிவைஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க, நான் இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து என்னெல்லாம் இருக்குது, அவங்க கொடுத்துருக்குறாங்க கண்டென்ட் அப்படிங்கிறத நான் இதில் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப் வந்து 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து தாண்டி போயிருக்கிறோங்களா. 5 மில்லியன் இப்போ வந்து ரீசெண்டாக தான் வந்துச்சு. ஸோ 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து ரேட்டிங்கை தாண்டி போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னது 15 லாங்குவேஜ் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. ஹிந்தி, தெலுங்கு, மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, மலையாளம், பெங்காலி, தமிழ், கன்னடா, ஒடியா, பஞ்சாபி, அஸ்ஸாமி, ராஜஸ்தானி, ஹரியானா, உருடி. சரிங்களா, இவ்வளோ 15 லாங்குவேஜ் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து என்னெல்லாம் அப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நியூஸாக இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் நியூஸு, ஃபன்னி வீடியோ சாங்ஸு, லவ் குவார்ட்டர்ஸ், அப்புறம் இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அப்கமிங் என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது அப்படின்னு அதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ சோஷியல் கம்யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் அப்டேட்டாக வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் மில்லியன் ஆஃப் செலக்டட் ஸ்பெசிஃபிகேஷன் யுவர் இன்ட்ரெஸ்ட், அதாவது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ்ளாகாக இருக்கட்டும், ஃபுட்டு, ஸ்போர்ட்ஸு, டைரி, டான்ஸு, என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கொடுத்துருக்குறாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை வந்து அவங்க அப்டேட் பண்ணலை. இன்னுமே இது வந்து என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இன்னுமே நிறைய அப்டேட் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஒரு அப்டேட்டாக கொண்டு வருவாங்க. அது நல்ல ஒரு அப்டேட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் இது வரைக்கும் என்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போட்டிங்கன்னா எம்ஓஜி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு வராது, நான் வேணால் பண்ணி காமிச்சிக்கிறேன் எப்படி அதை வந்து நம்ம கரெக்டாக அதை ஃபைன் பண்ணணும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா எம்ஓஜே அப்படின்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு அப்ளிகேஷன் தான் வருது. ஸோ நான் அதை எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் சாட், அது வந்து ஷேர் சாட் வந்து ப்ரொவைட் பண்ண அப்ளிகேஷன். ஸோ நான் ஷேர் சாட்டை வந்து சர்ச் பண்ணிக்கிறேன், அது வந்துருச்சு. ஸோ ஷேர் சாட்டுக்கு கீழே வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது அது வரும் எம்ஓஜேன்னு வருது. ஸோ நான் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மோஜ் ஷார்ட் வீடியோ ஆப் பை ஷேர் சாட். ஸோ ஷேர் சாட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இந்தியன் ஆப். ஓகேங்களா, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஷேர் சாட்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்துருக்குது. எவ்வளோ நாளுக்குள்ளன்னு பார்த்துக்கலாம் இப்போ அதையும். ஸோ பார்த்தீங்கன்னா அபவுட் திஸ் ஆப்குள்ளே போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ரிலீஸ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 29 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை 3 வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ நாளுக்குள்ளேயே 5 மில்லியன் வந்து டவுன்லோட்ஸ் அது வந்து வச்சுருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 23 MB கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து பூராவுமே தெரிஞ்சுக்க முடியும். லாங்குவேஜ் 15 லாங்குவேஜ் அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. ட்ரெண்டிங் வீடியோஸ் அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஆகட்டும், ஆகி முடித்தோடனே ஓகே இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே இப்போ வந்து நான் வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதாக இருக்குது மோஜிங்கிற ஆப்பை நான் வந்து ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன இன்டர்ஃபேஸ் காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் தமிழ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ளே பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வருது. ஸோ கீழேருந்து மேலே வருது. ஸோ இதை வந்து லைக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டபுள் டேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஆட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போய்க்கலாம். ஸோ இதில் அப்படி வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு வீடியோ பாஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னா பாஸ் ஆயிடுது. ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சீக் சிம்பிள் வந்துடுது. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இதில் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்மளோட ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குது, அதாவது ஸ்டோரேஜ் பெர்மிஷன். உங்களோட ஸ்டோரேஜை வந்து பெர்மிஷன் கேட்குது. ஸோ நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் அலோவ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் வந்து அலோவ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அலோவ் கொடுத்துட்டு அதை ஷேர் சேட்டில் நம்ம வந்து என்ன ஒரு நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ணாலும் ஷேர் பண்ணாலும் சரி, ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதோட லிங்க்லாம் கீழே வரும். ஸோ என்ன ஆப்பில் வந்து பண்ணிடுவோன்னு. ஸோ அது நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம அதை வந்து இன்ட்ரு கொடுத்துட்டு நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ அந்த மோஜோ ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கிளிக் பண்ணும்போது லைக் ஆகுது. வேறு என்னெல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு 3 டாட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் ஒத்தையில் தான் கொடுத்துருக்குறாங்க. மோர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மோரை கிளிக் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப்னால் நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதை பார்த்தோம். ஸோ அந்த ஆப்ஷன். ஸோ மோருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோர்க்கில் வந்து ப்ளூடூத்து மெசேஜ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மூலமாகவும் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் அதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்லோடுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நாட் இன்ட்ரெஸ்டட், அதாவது இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகாது. ஏதாவது வீடியோ வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், அதாவது ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரிப்போர்ட்டை கொடுக்குற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரைவசி பாலிசி கொடுத்துருக்காங்க. சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்லோடுங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ அப்லோட் பண்ண உடனே என்னது ஆப்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் வீடியோலாம் வச்சுருக்கணும் அதெல்லாம் வருது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஓகே கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகலை. பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதே பேஜில் தான் வந்து நிற்குது. ஸோ இதை இன்னும் டெவலப் பண்ணி முடிக்கிறேன். ஸோ வேறு என்ன அப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றுமே கொடுக்கல, அப்லோட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ப்ரொஃபைலையுமே வியூ பண்ணி பார்க்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வியூ பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைலையுமே நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியல, வீடியோ மட்டும்தான் பார்க்க முடியுது, நம்மளும் அப்லோட் பண்ண முடியலை. ஸோ எந்த ஒரு ப்ரொஃபைலையும் நம்ம வந்து வியூவும் பண்ணி பார்க்க முடியலை. ஆப்ஷன் இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவங்க வந்து கொடுத்துருந்த ஃபீச்சர்ஸ், அதாவது வரக்கூடிய ஃபீச்சர்ஸில் வந்து ஃபீச்சர்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து டியூட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் சரி, நீங்கள் வந்து கேமரா மூலமாக உங்களோட பர்ஃபார்மன்ஸை கொண்டு வர ஆப்ஷனாக இருந்தாலும் சரி தான், அந்த டிக்டாக்கில் உள்ள ஆப்ஷனெல்லாம் இதில் கொண்டு வர மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, கேமராவாக இருக்கட்டும், நம்ம எடுக்கிறத ஷூட்டாக இருக்கட்டும், ஸோ எதை வேணாலும் கொண்டு வர முடியும். ஃபாலோ பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி லைக்கு, ஸோ A to Z வந்து எல்லா ஆப்ஷனையும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இது இப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இது அடுத்த அப்டேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.